ஏற்கனவே இப்போ வந்து 19ஆம் தேதி ஃபஸ்ட்டு அது லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ அங்கே என்ன அன்னைக்கு டிஸ்கஷன் போகிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு நிலப்போம். பட் ரிவ்யூ பெட்டிஷன் நம்ம சொல்லும்போதே நம்ம சொல்லியிருக்கோம். என்சிடியில் வந்து ஏற்கனவே வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோங்க. ஒரு ஸ்ட்ராங் கிரவுண்ட்ஸ் நம்மள்ட்ட இருக்குங்கிறத நம்ம நம்புகிறோம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி ஒன்று ஆக்ட் வரதுக்கு முன்னாடியே ப்ராப்பர் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு பணிகளில் அமர்த்தப்பட்டிருக்கின்ற அந்த டீச்சர்ஸ்க்கும் இது பொருந்தும்னு சொல்கிறது வந்து அது எந்த விதத்தில் அது வந்து அது சரியாக இருக்கும் என்று தெரியவில்லை. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராங் கிரவுண்ட்ஸ் இருக்கிறதுனால என்சிடியிலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து ரெட்ராஸ்பெக்டிவ் முறையில் வராது. இந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகணும். அது ஒரு இதே சரத்தை இருக்குது அதில். ஸோ இந்த கிரவுண்ட்ஸ் அடிப்படையில் வந்து ரிவ்யூ பெட்டிஷன் போகிறோம். கண்டிப்பாக அதில் நாங்கள் வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கை இருக்கின்றது. ஸோ டீச்சர்ஸ் வந்து நோ நீட் டு கெட் பேனிக். இது வந்து எங்களோட டீச்சர்ஸ் நீங்கள் எல்லாருமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தமிழ்நாட்டு டீச்சர்ஸ், உங்களை நாங்கள் பாதுகாக்காமல் வேறு யார் பாதுகாக்க போகிறா? ஸோ அதனால் யாரும் பயப்படுத்தல.